இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் இன்றைய திருப்பலியிலே உருக்கத்தோடு ஜெயிப்போம். தூய மரங்களை கொண்டாட கல்வி வருவதற்கு நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை ஏற்று நாம் உருக்கப்படுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்கள் குறைகள் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு அழைத்து செல்வாராக.
புனித மரியாவின் வளமையான கன்னிமையாகும் மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊர்சாகியும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதி உள்ளவர்களாயிருக்க வரமருள்வீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. புலந்திருக்கும் புதிய ஆண்டில் முதல் வாசகம் எண்ணிக்கை நூலில் இருந்து வரும் பழைய ஏற்பாட்டு மரபினரின் வாழ்க்கை தொடங்க நாம் திருச்சபை அழைக்கின்றது. இவ்வார்த்தைகளில் 3 வகை ஆசைகள் உள்ளன. ஒன்று, கடவுளை ஆண்டவர் என்று திரும்ப அழைப்பதால் வரும் ஆசை. 2, அவரது முகத்தின் திருவுருவின் காட்சி ஓர் ஆசை. 3, நிறை ஒளி ஆசை. அருளும் அத்திருமுகத்தில் ஒளிரும் சமாதானமும் வெளிப்பாடும் அவரது திருப்பார்வை ஒளிரும் இடத்தில் அவரது திருமுகத்திலிருந்து வெளியாகும் ஒளியில் நிலைத்திருக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கும் இனிதே கேட்டு இறை ஆசிரியை பெறுவோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை உள்ள வார்த்தைகள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறு அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. கலாத்தியருக்கு எழுதிய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுலடியார் கடவுளின் பேரிரக்கத்தை புடமிட்டு காட்டுகின்றார். காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். தான் ஏற்றுக்கொண்ட மக்களின் மீட்புக்காக தன் ஒரே மகனை அனுப்புகின்றார். இவ்வாறு அன்பு செய்யும் கடவுளுக்கு நாம் திரும்ப செய்யும் நன்றி கடன் என்ன என்பதை சிந்திக்க தூண்டும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வசனங்கள் 4 தொடங்கி 7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சிட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு.
அதிகாரம் 2 இறைத்திரு வார்த்தைகள் 16 தொடங்கி 21 முடியும். அக்காலத்தில் இளையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இளையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். இளையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நடந்திருந்தது. குழந்தைக்கு விருது சோதனை செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்று உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்கள், புலர்ந்திருக்கிற இந்த புத்தாண்டிலே இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சொல்லித் தருகிற செய்தி என்ன என்று பார்க்கிற பொழுது, இந்த 2ஆம் வாசகத்துடைய